அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சேனலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப நன்றி. பென்னி ஸ்டாக்ஸை பற்றி பேசுகிறதுக்காக இன்றைக்கி ஒரு சின்ன ட்ரை பண்ணுறேன். பென்னி ஸ்டாக்ஸ் தட் பிகம் த மல்டிபேகர் ஸ்டாக்ஸ். இது வந்து கடந்த காலங்களில் நடந்ததை இன்றைக்கி சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ் ₹2.80 இருந்தது 2022 7,500. JSW ₹2.80, இன்றைக்கி ₹668. கோட்டக் ₹10, இன்றைக்கி ₹1,900. லுப்பின் ₹2 இருந்தது, இந்த மாதிரி ₹650. டைட்டன் பாருங்கள் ₹5 இருந்தது, இன்றைக்கி ₹2,600. ஈச்சர் மோட்டார் பாருங்கள், இருக்கிறதுல அதான் ஹை, ₹9 இருந்தது, ₹3,600. இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதனுடைய இந்த மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய பென்னி ஸ்டாக்ஸ்லாம் வருமா அப்படின்னு பார்த்தோம்னா, சம் ஸ்டாக்ஸ் அண்டர் ₹5 இருக்கிறது எடுத்துருக்கோம். இதில் பாருங்கள், இந்த பெனாஃபிக் அப்படின்னு ஒரு ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை பார்ப்போம். இதில் வந்து நான் அந்த ₹5 இருந்த ஸ்டாக்ஸில் 5 ஸ்டாக்ஸ் இருந்துச்சு. இதில் இந்த விகாஸ் லைஃப் கேர் லிமிடெட்ன்ற ஒரு ஸ்டாக்ஸ், இதோடது வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து ₹4.80 இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக். இது ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஒரு மல்டி பேக்கராக வரதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஸ்டாக். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு தேவை அப்படின்னா trendline.com போங்க. இதில் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கும். நான் அதில் எதனால் இதை வாங்கணும்னு சொல்கிறேன்றதுக்காக மட்டும் நான் சொல்லிடுறேன். முக்கியமான ரீசன், FII வந்து கிட்டத்தட்ட 10% இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதர் இன்ஸ்டியூஷன்ஸ் DIA எதுவும் இன்வெஸ்ட் பண்ணலை. பப்ளிக்கில் 78% இருக்குது, ப்ரமோட்டட் 12.27% தான் இருக்குது. ஸோ எப்போ வேணாலும் இந்த கம்பெனியை கார்ப்பரேட்ஸ் வந்து டேக் ஓவர் பண்ணலாம். டேக் ஓவர் பண்ணாங்கன்னா இதனுடைய ரேட் ₹4.80 இண்டிவிஜுவல் இன்வெஸ்டரான உங்களுக்கு மேபி அந்த மாதிரியான ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக இந்த ட்ரெண்ட் லைன் சொல்லக்கூடிய இந்த ஸ்பாட் அனாலிசிஸில் த்ரெட்டில் 0 இருக்குது, ஸ்ட்ராங்கில் 3 இருக்குது, வீக்கில் 7 இருக்குது. இந்த வீக் 7 என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்துருவோம் வாங்க. ஸ்ட்ரென்த் என்ன சொல்கிறாங்க, கம்பெனி வந்து லோ டெப்ட்டில் இருக்குது, 0 ப்ரமோட்டர் பிளட்ஜ் ப்ரமோட்டர் அது எதுவும் பிளட்ஜ் பண்ணலை, டிக்ரீஸிங் ப்ரமோட்டர் பிளட்ஜ் குறைஞ்சிருக்கு. அதனால் இதோடைய ஸ்ட்ரென்த்தை சொல்கிறாங்க. வீக்னஸ் நிறைய இருக்கும் பாருங்கள், என்ன இதெல்லாம் அதனால தான் இது பென்னி ஸ்டாக்ஸாக இருக்குது. இந்த வீக்னஸை பார்த்து பயந்துடக்கூடாது, அதனால தான் பென்னி ஸ்டாக்ஸ். இது ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதில் நிறைய இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது மூவிங்கில் இருந்துகிட்ருக்கும். இல்லை, த்ரெட்ஸ் அதுவும் 0 இருக்குது. ஸோ இதை கம்பேர் பண்ணுறதுனால ஐ சஜஸ்ட் திஸ் ஸ்டாக். ஒன்று. ரெண்டாவது ஸ்டாக் சொல்கிறேன். இப்போ வந்து RTN பவர்னு வாங்க, ரத்தன் இந்தியா பவர். இந்த ஸ்டாக்கை சஜஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசன் இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரியானது தான். இவங்களுடைய டேட்டாவும் பாருங்கள். இதுக்கு வந்து த்ரெட் ரொம்ப 1 இருக்குது, த்ரெட்டு ஸ்ட்ரென்த்து 3. அது என்ன 3ன்றதை பார்த்துறதா இருந்தால் அதை பார்த்துருவோம் வாங்க. ஜென்ரேட் ப்ராஃபிட் RO இம்ப்ரூவிங் லாஸ்ட் 2 years, 2 வருஷமாக நல்லாயிருக்கு. ஸ்ட்ராங் கேஷ் ஜென்ரேட்டிங் எபிலிட்டி ஃப்ரம் த கோர் பிஸ்னஸ், இம்ப்ரூவிங் கேஷ் ஃப்ளோ. இது வந்து முக்கியமான விஷயம். கோர் பிஸ்னஸில் இந்த கம்பெனி இதுக்கு முன்னாடி பார்த்த விகாஸ் லைஃப் கேர் வந்து பேப்பர் புக்கிங் கம்பெனி, அவன் பேப்பரில் தான் காட்டுறான். ஆனால் இவன் பாருங்கள் முக்கியமாக என்ன சொல்கிறான், இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது என்ன, ஸ்ட்ராங் கேஷ் ஜென்ரேட்டிங் எபிலிட்டி ஃப்ரம் கோர் பிஸ்னஸ். இது இண்டஸ்ட்ரி எந்த கம்பெனி இதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எனர்ஜி செக்டர் கம்பெனி. FPI இன்ஸ்டியூஷன்ஸ் இன்க்ரீஸிங் தேர் ஷேர் ஹோல்டிங். FII வந்து அவனோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணாலே கம்பெனி வந்து ஃப்யூச்சரில் டெவலப் ஆகும். இதில் இருக்கக்கூடிய மைனஸ் நிறைய இருக்கும் பாருங்கள். 52 week லோ, இது MACD. இந்த பிஸ்னஸ் பண்ணணும், அதனால் ப்ரமோட்டர் ஸ்டாக்ஸ் வந்து பிளட்ஜ் பண்ணுறார். முக்கியமான ரீசன். எவ்வளோ பண்ணியிருக்காரு என்ன ஏதுன்றதெல்லாம் பென்னி ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க வேண்டியதில்லை. ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு இருக்காங்க. ஏன்னா பார்த்துக்கோங்க, அதுக்கான ரீசன்ஸ் நீங்களே பார்ப்பீங்க, உங்களுக்கே தெரியும். ஹை வால்யூம் ஹை கெயின், வால்யூம் ஷாக்கர்ஸ் நிறைய இருக்குது. ஸ்டாக் வித் லோ P கம்மியாக இருக்குது. த்ரெட்ஸ் என்ன, ஃபார்ம் லிங்க்டு டு ஆன்கோயிங் ரெகுலேட்டரி இன்வெஸ்டிகேஷன் லீகல் கேஸ். ஓகே, இது நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது. பட் இருந்தாலும் நம்ம புரோக்கர் நம்ம எதில் அக்கௌண்ட் வச்சுருக்கோமோ அந்த அக்கௌண்ட்டில் பை பண்ண அலோவ் பண்ணால் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக அலோவ் பண்ணுவாங்க, வாங்கிக்கோங்க. FII 0.32% வச்சுருக்காங்க. அதர் இன்ஸ்டியூஷன்ஸ்னால் மேபி இந்த மாதிரி ப்ரோக்கிங் கம்பெனிஸ் அப்படி இல்லைன்னா DIAs அவங்கெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால் ப்ரொமோட்டட் 44% இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை தரக்கூடிய ரெண்டாவது கம்பெனி. அடுத்த கம்பெனி பார்ப்போம். பனாஃபிக் இண்டஸ்ட்ரீஸ். இதுவும் இட்ஸ் லைக் விகாஸ் இண்டஸ்ட்ரீஸ் மாதிரி தான். இது இல்லை விகாஸ் லைஃப் கேர் மாதிரி தான். ரெண்டும் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர்ட் அட்ரஸ் ஒரே ஏரியாவை காட்டுது. அதனால் ஒரு சந்தேகம் இருக்குது எனக்கு. அதனால் இது மேபி இந்த மாதிரியான ப்ரொமோட்டிங் கம்பெனிஸில் அனாலிசிஸ்லாம் பார்த்துட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிஸ்னஸ் ப்ரொஃபைல் அவங்களுடைய வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இதில் பாருங்கள், பப்ளிக்கில் தான் 97% இருக்குது. 100% இதில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க.
ஒருவேளை இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த கம்பெனி வேறு யாராவது வாங்கினாங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு காசு கிடைக்கும். இல்லைன்னா அவங்களே திரும்ப அடுத்த ஆள்கிட்ட இதை விற்கணுன்றதுக்காக மேபி நியூஸை எதுலையாவது கொடுத்து இம்ப்ரூவ் பண்ண பார்ப்பாங்க. அதனால் பென்னி ஸ்டாக்ஸாக இருந்தால் இதை பார்த்து தான் வாங்கணும். நம்ம இன்னும் 2 கம்பெனிஸ் என்ன பார்த்தோம், நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப கவனித்து நம்ம பார்க்கணும். பார்த்தது வந்து அடுத்து என்ன பார்த்தேன், இந்த கம்பெனிலாம் வந்து டீலிஸ்டட் கம்பெனி. இதை நீங்கள் டீட்டெயிலாக உள்ளே போய் பாருங்கள். இதை வாங்குறதுக்கு 100% ரிஸ்க். இது வந்து பிஎஸ்சியில் மட்டும்தான் வாங்க முடியும், என்எஸ்சியில் வாங்க முடியாது. பிஎஸ்சி லிஸ்டட் கம்பெனி. ஸோ இந்த பென்னி ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு குஜராத்திஸ் வந்து நிறைய பேர் வந்து மார்க்கெட் பண்ணுவாங்க. இதை வாங்குங்க, இவ்வளோ வரும் அவ்வளோ வரும்னு சொல்லிட்டு அதை நம்பி வாங்கிடாதீங்க. அது ரொம்ப நமக்கு ரிஸ்கில் தான் போய் முடியும். அதே மாதிரி ஹிந்துஸ்தான் உத்யோக்னு ஒரு கம்பெனி இருக்குது. ஹிந்துஸ்தான் அதுவுமே டீலிஸ்டட் கம்பெனி தான். அதனால் அதையுமே வாங்குறதுக்கு வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்துக்கங்க. டீலிஸ்டட் கம்பெனி பிஎஸ்சியில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதனால் பார்த்துக்கங்க. இதுலேயுமே இந்த பென்னி ஸ்டாக்ஸ்னால் இது ஏன் வாங்கக்கூடாதுன்றதுக்காக என்ன பாருங்கள், இது மார்க்கெட் கேபிட்டல் 2 கோடி தான் காட்டுறான். அப்போ இவனுடைய ஃபண்டமெண்டல்ஸ் என்ன இருக்கும்? 2 கோடி ரூபா கேபிட்டல் வச்சு ஒருத்தவன் வந்து லெஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னா அவன் உண்மையிலேயே பிஸ்னஸ் பண்ணுறானா? இவனுக்கெல்லாம் இந்த டெக்னிக்கல்ஸ் வந்து வேலையே செய்யாது. அதனால் டெக்னிக்கல்ஸை பார்க்க வேண்டியதே கிடையாது. இவன்ட்டெல்லாம் பார்க்க வேண்டியது என்னென்னா, ப்ரமோட்டர்கிட்ட எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, பப்ளிக்கிட்ட எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, எஃப்ஐஏடிஏஏ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கானா, இவன் மேலே கேஸ் இருக்கா, இதை தான் பார்க்கணும். அது போக இவங்களுடைய பீர் கம்பெனிஸை கம்பேர் பண்ணுறது இதில் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத போய் பாருங்கள். அவன் என்ன எவ்வளோ டோட்டல் ரெவென்யூ எவ்வளோ பண்ணியிருக்கான்ட்டாலும் அவர் எவ்வளோ பண்ணியிருக்கான், இதெல்லாம் பாருங்கள். லோன் வாங்கியிருக்கானா வாங்கலையா, டெக்னிக்கல்ஸ் பார்த்தோம்னா நமக்கு தெரியாது. சேம் இட்ஸ் லைக் இண்டஸ்ட்ரீஸ் பீர் கம்பெனிஸில் பார்த்தோன்னா இது கண்டிப்பாக அது லிஸ்ட்டே ஆகாது. அதனால் இதை என்னையை பொறுத்த வரைக்கும் இதை நம்ம தவிர்த்துறது பெஸ்ட்டு. ஸோ இன்றைய வீடியோவில் நான் இதை தான் சொல்ல வரேன். அதனால் பென்னி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா நமக்கு வந்து பெரிய அளவில் ப்ராஃபிட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இப்போ பாருங்கள் நம்ம 5 கம்பெனி பார்த்தோம். இதில் நமக்கு ஓரளவுக்கு நம்பிக்கையை தரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ரத்தன் இந்தியான்ற இந்த கம்பெனியும், 2வது விகாஸ் லைஃப் கேர். இது வந்து வேறு கம்பெனிஸ் பை பண்ணாங்கன்னா நமக்கு கிடைக்கும், இல்லைனா நமக்கு சிக்கல் தான் கிடைக்கும். இந்த மாதிரியான இந்த பஜாஜ் ஃபினான்ஸ் மாதிரியோ, கோட்டக் மாதிரியோ, டைட்டன் மாதிரியோ, ஜேஎஸ்டபிள்யூ மாதிரியோ, இல்லை ஈச்சர் மாதிரியோ, லுபின் மாதிரியோ நமக்கு வருமானா இவங்களுடைய பேக்ரவுண்ட்ஸ் பாருங்கள். இப்போ ரிலையன்ஸ் பவர் இருக்குது, அது ரிலையன்ஸ் பெரிய குரூப் தான். ஆனால் ரிலையன்ஸ் வந்து எம்டிஏ குரூப்பாக, முகேஷ் அம்பானி குரூப்பானா கண்டிப்பாக அந்த ஸ்டாக் இந்த ரேட்டில் இருக்காது. ஏடிஏ குரூப் ஆல்ரெடி அவங்க மேலே கேஸ் இருக்குது, நல்ல ஒரு இமேஜ் இல்லை மக்கள் மத்தியில், அவங்க கம்பெனிஸ் எல்லாம் லாஸ்ட்டில் இருக்குது. அதனால் ஆனால் இண்டஸ்ட்ரி வைஸ் அது எனர்ஜி செக்டாரில் இருக்குது, அதனால் அது பெர்ஃபார்ம் பண்ணணும்னு அதை வாங்குகிறோம். மற்றபடி இந்த மாதிரி பென்னி ஸ்டாக்ஸு நிறைய காரணிகள் இருக்குது, அதெல்லாம் பார்த்து வாங்குங்க. இல்லை அப்படின்னா இந்த பணத்தை யூஸ்ஃபுல்லான பேங்கிங் ஸ்டாக்ஸ், நம்ம என்ன தொழிலில் இருக்கோமோ அந்த இண்டஸ்ட்ரி ரிலேட்டட் இண்டஸ்ட்ரி ஸ்டாக்ஸை வாங்கி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை சேவ் பண்ணுங்கள். ஸோ நிஃப்டி 50 கால்ஸ் சேனலை பார்த்ததுக்கு உங்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.